வணக்கம் மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் கிராம்பு தண்ணீரில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவமைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம கிராம்பு தண்ணீர் எப்படி செய்கிறாங்க அப்படின்றத நம்ம தெரிந்து கொள்ளணும், எப்படி தயார் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு கிளாஸ் தண்ணீரில் 2லிருந்து 3 கிராம்புகளை சேர்த்து நீங்கள் கொதிக்க வைக்கணும். இதை 3லிருந்து 4 நிமிடங்கள் மிதமான சூட்டில் வைக்கலாம். அதுக்கப்புறம் இந்த எனர்ஜி ட்ரிங்கை வெதுவெதுப்பாக்கி நீங்கள் குடிக்கலாம். இப்போ கிராம்பு தண்ணீர் குடிக்கிறதுக்கு சிறந்த நேரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் வெறும் வயிற்றில் அல்லது மதிய உணவுக்கு பிறகு இந்த பானத்தை குடிக்கலாம். ஒருவேளை இரவு நேரங்களில் உங்களுக்கு தூக்கம் வராமல் அவதிப்படுறீங்க அப்படின்னா, இரவு தூங்குறதுக்கு முன்னாடி கிராம்பு தண்ணீர் நீங்கள் குடிச்சிங்கன்னா உங்களுக்கு அது நல்லது கொடுக்கும். கிராம்புகள் நமக்கு நன்மை தருவதற்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிராம்புகளில் யூஜனால் நிறைந்திருக்கு. இது செரிமானத்தை மேம்படுத்தும், உடல்களில் ஏற்படக்கூடிய வீக்கத்தை குறைக்கும், கல்லீரலில் இருக்கக்கூடிய நச்சுக்கள் நீக்கத்தை ஆதரிக்கும், வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு இயற்கையான சேர்மம். இந்த பானத்தை தினசரி நீங்கள் ஆரோக்கியத்திற்கு நம்ப முடியாத அளவுக்கு உங்களுக்கு பயனுள்ளதாக நீங்கள் மாற்றிக்கலாம். அப்போ நீங்கள் கிராம்பு தண்ணீர் எடுத்துக்கொள்ளும் போது கிடைக்கக்கூடிய நன்மைகளை விளக்கமாக பார்ப்போம். அது காரணமாக இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை பற்றி தெரிஞ்சுக்குவோம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேண்டிய எல்லா அப்டேட்ஸும் உடனுக்குடன் சேரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். உங்களுடைய உடல் அதிகப்படியான கொழுப்புகள் நிறைந்திருக்கு. அந்த உடலை நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டு இருக்கீங்க, அதுக்கான ஒரு டயட் மெத்தட் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கிராம்பு தண்ணீர் எடுத்துக்கலாம். ஸோ இது உங்களுடைய மெட்டபாலிசம் உங்களுக்கு குறைக்கும். அதாவது வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரித்து மெட்டபாலிசம் இன்க்ரீஸ் பண்ணும், குறைக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரிக்கிறதுக்கு, வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு இது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். கிராம்பில் யூஜனால் இருக்குங்க இல்லையா, முன்னாடி சொன்ன மாதிரி இது உடலில் இயற்கையாகவே வளர்ச்சிதை மாற்ற விகிதத்தை அதிகரிக்கும். இது பிடிவாதமாக உங்களுடைய உடலில் படிந்திருக்கக்கூடிய தேவையில்லாத கொலஸ்ட்ரால்ஸ், அந்த கொழுப்புகளை வேகமாக எரிக்க வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். எனவே இது எடை இழப்பு நடைமுறைகளுக்கு சிறந்த கூடுதலான ஒரு விஷயமாக இருக்கும். அந்த நீங்கள் அந்த ஒரு மாற்றத்தை விரும்புகிறீங்க, உங்களுடைய உடம்பு குறைக்கணும், கட்டுக்கோப்பான உடலமைப்பு பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா கிராம்பு தண்ணீர் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதை வெதுவெதுப்பான சூட்டில் நீங்கள் பருகும்போது தேவையில்லாத உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய கொழுப்புகள் கரைக்கப்பட்டு எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகிடும். தொற்றுக்களை எதிர்த்து போராடுவதற்கு உதவிகரமாக இருக்கக்கூடியது கிராம்பு தண்ணீர். கிராம்பு தண்ணீரில் இருக்கக்கூடிய வலுவான ஆன்டி மைக்ரோபியல் பண்புகளுடன் தொற்று நோய்களை எதிர்த்து போராடுவதற்கு இந்த கிராம்பு தண்ணீர் ஹெல்ப் பண்ணுது. அப்போ இது பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகளை கொண்டு இருக்கு. இன்ஃபெக்ஷன்ஸ் ஏதாவது நமக்கு ஏற்பட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தொண்டை புண், இருமல், தொண்டை கனகரப்பு, தொண்டை வலி நிறைய இருக்கும், காய்ச்சல் போன்ற அறிகுறிகள்லாம் நமக்கு ஏற்படும் இல்லையா. அந்த நுண்ணுயிர் தொற்றுகளை எதிர்த்து போராடி அதில் நம்மளை விடுபட வச்சு நமக்கு இருக்கக்கூடிய அந்த காய்ச்சல் பிரச்சனை, சளி, இருமல், தலைவலி, தொண்டை கனகரப்பு, தொண்டை புண், இந்த மாதிரி ஈஸியாக நமக்கு வரக்கூடிய சாதாரணமான நோய்கள் எல்லாத்தையுமே குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுக்கிறதுக்கும், சீசனலாக ஏற்படக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகள், பூஞ்சை தொற்று வியாதிகள், இதெல்லாம் எதுவும் வராமல் தடுக்கிறதுக்கும் நமக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கிராம்பு தண்ணீர் எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களையுமே குணப்படுத்திக்கலாம். புதுசாக எந்த நோயும் வராமல் நம்ம ஆரோக்கியமாக இருக்க முடியும். பளபளப்பான மற்றும் தெளிவான சருமத்தை பெறுவதற்கு கிராம்பு தண்ணீர் எடுத்துக்கலாம். கிராம்பு தண்ணீர் வலுவான ஆக்சிஜனேற்றிகளை கொண்டு இருக்கு. இது நமக்கு சருமத்தில் இருக்கக்கூடிய டெட் செல்ஸ், அந்த இறந்த செல்கள் இருக்குங்க இல்லையா, அது எல்லாத்தையுமே நமக்கு ரிமூவ் பண்ணிடும். இறந்த செல்கள், அழுக்குகள், கழிவுகள், கிருமிகள் அத்தனையும் வெளியேற்றப்பட்டுவிடும். இதனால் முகப்பொருட்கள், கண் கருவளையங்கள், கரும்புள்ளிகள் என எதுவுமே இருக்காது. கரைகள், கோடுகள், சருமத்தில் இருக்கக்கூடிய தொய்வான சருமம், வறண்ட சருமம், இது மாதிரி எதுவுமே இருக்காது. இயற்கையான பளபளப்பான ஒரு சருமம் கிடைக்கும். வயதான சுருங்கிய தோலமைப்பெல்லாம் மாற்றப்படும். இப்போ பார்த்தீங்கன்னா முகப்பொருவை ஏற்படுத்தக்கூடிய வீக்கத்தை நமக்கு இந்த கிராம்பு தண்ணீர் குறைக்க ஹெல்ப் பண்ணும். பாக்டீரியா மற்றும் ஹார்மோன் சமநிலையின்மையால் ஏற்படக்கூடிய முகப்பொருவை கியூர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்போ இது பார்த்தீங்கன்னா சருமத்தை சுத்தப்படுத்தும். இது தவிர பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான சருமம் சார்ந்த பிரச்சனையும் ஏற்பட, சருமத்தில் கோலஜன் உற்பத்தி மேம்படுத்தப்பட்டு ரத்த ஓட்டம் சீராக சருமத்தில் பாய்ந்து கொண்டே இருக்கும்போது எந்த சரும தொற்றுகளும் ஏற்படாது. இதுக்கு உதவிகரமாக கிராம்பு தண்ணீர் இருக்கிறதால இளமையான ஒரு தோட்டத்தை நீங்கள் பெறுவீங்க. உங்களுடைய ஏஜ் நீங்கள் வெளியே சொன்னால் கூட யாரும் நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு நீங்கள் எங்கே தெரிய ஆரம்பிப்பீங்க. அதுக்கு தான் நீங்கள் கிராம்பு தண்ணீர் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது. செரிமானத்தை மேம்படுத்தக்கூடியது கிராம்பு தண்ணீர். இப்போ உங்களுக்கு டைஜஷன் ப்ராசஸ் கரெக்டாக நடக்கலைன்னா நீங்கள் நீர் சத்தும் நார் சத்தும் குறைவான அளவில் எடுத்துகிட்டு இருந்திருக்கீங்கன்றது அர்த்தம். அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா அந்த மலமாக மாறி இருக்கக்கூடிய திடக்கழிவுகள்லாம் வெளியேறாமல் அது மலக்குடல்களே சிக்கிடும். ஸோ இந்த மாதிரி செரிமானம் சார்ந்த பிரச்சனை, சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், வயிற்று வலி, வாயு பிரச்சனை, வயிற்றுப்போக்கு, வயிற்று பொறுமல், வயிற்று உப்புசம் என எதுவுமே உங்களுக்கு இருக்கக்கூடாது அப்படின்னா அந்த செரிமானத்தை மேம்படுத்திக்கிறதுக்கு, நாள்பட்ட வீக்கத்தை குறைக்கிறதுக்கு, குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா கிராம்பு தண்ணீர் உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கணும். இதில் நீர் சத்தும் நார் சத்தும் இருக்கிறதால உடனே மலக்குடல்களை தேங்கிருக்கக்கூடிய கழிவுகளை உங்களுக்கு வெளியேற்றிவிடும். அப்போ இப்போ இருக்கக்கூடிய அந்த மலச்சிக்கலை சரி பண்ணிக்கிறதா இருந்தாலும், மேலும் மலச்சிக்கல் வராமல் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னாலும் அன்றாடம் தொடர்ந்து நீங்கள் கிராம்பு தண்ணீரை உங்களுடைய உணவுகளை சேர்த்து
சேர்த்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. ஸோ தினமும் காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் இந்த டீ காஃபி குடிக்கக்கூடிய பழக்கங்களாக விட்டுருங்க. அந்த டீ காஃபி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அதை செரிக்க வைக்கிறதுக்காக ஒரு எனர்ஜி ட்ரிங்க் மாதிரி எடுத்துக்கிறது தான் டீ காஃபி எல்லாம். அப்போ நம்ம காலையில் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ குளிர்காலம் வந்துச்சுங்க இல்லையா? ஸோ அந்த குளிர்காலத்தில் உங்களுடைய உடலை வந்து ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ளணும், நோய் எதிர்ப்பு சக்தியெல்லாம் மேம்படுத்திக்கணும்னா வெறும் வயிற்றில் கிராம்பு தவிர எடுத்துக்கொள்ளுங்கள். எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீங்க, நலமோடு வாழக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்கள்.